ஆங்கில புத்தாண்டு 2025 பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் அமைய வேண்டும், அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பாரத மக்கள் மேம்பாட்டு மன்றம் தனது விருப்பத்தை, வாழ்த்தை பதிவு செய்கிறது. இதற்காக 2 முக்கியமான விஷயங்களை முன்னேறிய நபர்களிடமிருந்து முன்னேற விரும்புகிற நபர்களுக்கு நாம் கடத்தி சொல்ல விரும்புகிறோம். முதல் செய்தி, நேரத்தை கடத்தாதீர்கள், பதிலாக பயன்படுத்துங்கள். டோன்ட் பாஸ் த டைம், இன்ஸ்டெட் யூஸ் இட். நேரத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் சாத்தியம். வெற்றி பெற்ற மனிதர்களெல்லாம் நேரத்தை மிகச்சிறப்பாக கையாண்டவர்கள். அவர்கள் விட்டு சென்றிருக்கிற பாடம் இதுதான். மிகச்சிறப்பாக நேரத்தை கையாண்டவர்கள், மிகச்சிறப்பாக அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் வாழ்விலே ஜொலித்து இருக்கிறார்கள். நாம் அதை கண்கூடாகவும் பார்க்கிறோம். அதனால் நேரத்தை எந்தளவு முடியுமோ அந்தளவு பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக 5 விஷயங்களில் நீங்கள் நேரத்தை பயன்படுத்தினால், நேரத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைத்து அதை செயல்படுத்தினீர்களே ஆனால் மிகச்சிறப்பாக வாழ்வு அமையும். அது 1 உடல், 2 மனம், 3 பொருளாதாரம், 4 கல்வி, 5 பொது அறிவு. உடல், மனம், பொருளாதாரம், கல்வி, பொது அறிவு. இந்த 5 விஷயங்கள் தான் மிகச்சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். இவற்றிலே நேரத்தை செலவிட்டு மிகச்சிறப்பாக உங்கள் வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள். 2வது செய்தி, முன்னேற்றம் அடைந்த நபர்கள் இதை ஒரு தத்துவார்த்தமாக பார்க்காவிட்டால் கூட நம்ம இதை கொஞ்சம் தத்துவார்த்தமாக சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதற்காக சொல்கிறோம். ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது. எவ்வரி ஆக்ஷன் ஹேஸ் த பவர் ஆஃப் கான்சக்வன்ஸ். எவ்வரி ஆக்ஷன் ஹேஸ் த பவர் ஆஃப் கான்சக்வன்ஸ். நல்ல செயல்கள் நல்ல விளைவையும், வலிமையான செயல்கள் வலிமையான விளைவையும் உருவாக்கும் வல்லமை பெற்றவை. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அதற்கு ஒரு விளைவு என்று ஒன்று உண்டு. நீங்கள் அதை செயல்படுத்தணும், அவ்வளோதான். செஞ்சிங்கன்னா பலன்கிற ஒன்று நிச்சயமாக உண்டு. அதான் 2 விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். யூஸ் த டைம் அண்ட் டூ த ரைட் திங். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்தாலே போதும். முன்னேற்றம் இதிலேருந்து தான் முன்னேற்றம், வெற்றி, சாதனை எல்லாமே இந்த 2 விஷயத்தில் அடங்கிடுது. இந்த 2 விஷயத்தை இணைச்சி சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வெளியிட்ட அச்சிட்டு பார்த்த ஒரு சிறு புத்தகத்திலிருந்து, வெளிச்ச விதிகள் என்கிற ஒரு புத்தகம், அதிலிருந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடத்தி சொல்கிறேன். கடவுள் காலம் என்கிற அற்புதமான கிண்ணத்தை உங்கள் வசமளித்துள்ளார். கடவுள் காலம் என்கிற அற்புதமான கிண்ணத்தை உங்கள் வசமளித்துள்ளார். தயவு செய்து புத்திசாலித்தனமான மேன்மையான செயல்களால் அதை இட்டு நிரப்புங்கள். புத்திசாலித்தனமான மேன்மையான செயல்களால் அதை இட்டு நிரப்புங்கள். வெற்றி என்பது வெறும் வெற்று கிண்ணத்தில் இல்லை. வெற்றி என்பது வெறும் வெற்று கிண்ணத்தில் இல்லை. இதுதான் அந்த வாசகம். அதனால் நேரத்தை பயன்படுத்துங்கள், செயல்களை சிறப்பாக செய்யுங்கள். வெற்றி தன்னால் வரும். முன்னேற்றத்தை கண்கூடாக காண்பீர்கள். சமூகத்திலே ஒரு அந்தஸ்து உருவாகும். மேலும் மேலும் அது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக உங்களை மாற்றித்தரும். அதனால் இந்த ஆண்டை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பாரத மக்கள் மேம்பாட்டு மன்றம் தனது விருப்பத்தையும் வாழ்த்தையும் பதிவு செய்து கொள்கிறது. இவன் பாரத மக்கள் மேம்பாட்டு மன்றத்துக்காக அருண்மொழி.